இப்போ காலையில எல்லாம் புஷ்கரெல்லாம் போய் சுற்றிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து அஜ்மீர் லைட் வெளிச்சத்தில் நல்லாயிருக்கும், கிளம்பலான்னு பிளானு. அங்கே உட்காந்து நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்பா பொண்ணும் கிளம்பிட்டு இருந்தாங்க. மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக அங்கே ஒரு பார்க் ஏதோ இருக்குது, லேக் பார்க்கு. லேக்கும் இருக்குமா பார்க்கும் இருக்குமா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு தான் நான் கிளம்பி உட்காந்துருக்கேன். அப்பா பொண்ணு கிளம்பிட்டு இருக்காங்க. சரி அப்படியே நடந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பிளானு. அப்புறம் ஈவினிங் டைமில் அஜ்மீர் தர்கா வந்து லைட்டிங்கோட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பார்க்குக்கெலாம் போயிட்டு அந்த தர்காவுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். அங்கே ஒரு நாய்க்குட்டியை பார்த்தோன்னா என் பொண்ணு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. இந்த வீடியோவில் நிறையா இருந்தது, வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் சிலதை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆசையாக பார்க்குது பாருங்களேன். ஈவினிங் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், ரூம்லேருந்து ஆட்டோ பிடிக்க நடந்து போகணும். அப்புறம் பாருங்களேன், அங்கே உள்ள ஆட்டோ பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி தான் ஓப்பனாக 4 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோ வந்து சென்னையில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவளுக்கே பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மாறி 2 ஆட்டோ போனோம். எல்லா ஆட்டோவில் போன ட்ராவல் இதையும் நான் ஒரே வீடியோவில் முன்னாடியே கொண்டு வந்துட்டேன். நான் நல்லா, அதாவது இது ஒரு 4 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். 4 o'clock பார்க்குக்கு போயிட்டு எல்லாம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம தர்காவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக இருந்தது. ஆட்டோ ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஆட்டோ வந்து ஒருத்தர் மடியில், நம்ம சென்னை ஆட்டோ மாதிரி ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்கார்ற மாதிரிலாம் வேணாம். நல்லா தாராளமாக 4 பேர் உட்காரலாம் நல்லாவே. இன்னும் எடுக்குன்னா 6 பேர் கூட உட்காரலாம். ஈவினிங் தான் வந்தோம், அதாவது சன்செட் நேரத்தில் தான் வந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே உள்ள பறவைக்கெலாம் வந்து இந்த கோதுமை சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சி குட்டி குட்டியாக உருட்டி அது 10 ரூபா 10 ரூபான்னு விற்கிறாங்க. அதை வாங்கி போட்டோம்னா இந்த பறவைகளெல்லாம் வந்து அழகாக வந்து அதை சாப்பிடுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நாங்களும் ஒரு மாவு உருண்டை வாங்கி போட்டோம். இந்த ஈவினிங் டைம் இந்த இதில் நிற்கிறதுக்கே மனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸ்லோ மோஷனில் வேறு எடுத்தா என் பொண்ணு, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்களேன்.
பார்த்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.